ஏற்கனவே கடந்த ஒரு 15 தினங்களுக்கு முன்பாக வெளி மாநிலங்களிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து சிவகாசிக்கு வாகனங்கள்ல பட்டாசு வாங்க வாடிக்கையாளர் குவிந்து பட்டாசுகள் வாங்கி சென்றனர். தற்போது நாளை மறுதினம் தீபாவளி கொண்டாடப்பட உள்ளதால் பக்கத்து அருகிலுள்ள மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த பட்டாசு பிரியர்கள் தங்களது 4 சக்கர வாகனங்கள் குடும்பத்தினரோடு ஆன்லைன் வர்த்தகத்தை விரும்பாமல் சிவகாசிக்கு நேரடியாக அதாவது அவர்கள் குழந்தைகள் வெடிக்கக்கூடிய பட்டாசு ரகங்களை நேரடியாக தேர்வு செய்து இங்கிருந்து வாங்குவதற்கு வாகனங்கள்ல சிவகாசியிலிருந்து விருதுநகர் சென்று வரும் சாலை, அதே போன்று சாத்தூர் சென்று வரும் சாலை, அதே போன்று திருவில்லிபுத்தூர் சென்று வரும் சாலை ஆகிய மார்க்கங்கள் ஒரே நேரத்தில் சிவகாசி நகருக்கு வாகனங்களை குவிவதால் ஆங்காங்கே சிவகாசி நகரம் மற்றும் திருத்தங்கல் நகர் பகுதிகளில் அனைத்து சாலைகளிலும் வாகன போக்குவரத்து கடுமையான நெருக்கடி சந்தித்து வருகிறது. போலீசார் வாகனங்களை போக்குவரத்தை கட்டுப்படுத்த ரொம்ப சிரமம் அடைந்து போக்குவரத்தை கட்டுப்படுத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் கடைகளில் வாடிக்கையாளர்கள், வெளியூர் வாடிக்கையாளர்கள் பட்டாசுகள் வாங்கி அடிச் செல்வதால் நாளையே அனைத்து கடைகளிலும் பட்டாசுகள் விட்டு தீர்ந்துவிடும் நிலைமைதான் இங்கு சிவகாசியில் உள்ளது. சிவகாசியில் பட்டாசு விற்பனை என்பது களை கட்டியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குமார்.